தீயணைப்புத் துறைக்கு அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் உடைகள் வாங்க 28 கோடி ரூபாய் ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தீயணைப்புத்துறை தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சென்னையில் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அடுக்குமாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் பல அடுக்குமாடி கட்டடங்கள் கொண்ட வணிக வளாகங்களும் பெருகி வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா இவற்றை கருத்தில் கொண்டு தீயணைப்புத்துறையை அதிநவீனமாக மாற்றுவது மிகவும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படி சென்னை நகரின் பயன்பாட்டிற்காக 5,97,00,000 மதிப்பில் 54 மீட்டர் உயரம் வரை வான் நோக்கி உயரும் நீட்டிப்பு ஏணியை கொண்ட தீயணைப்பு வாகனம் வாங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தீ விபத்தின் போது கொழுந்துவிட்டு எரியும் தீப்பிழம்புகளுக்கு இடையே சென்று மனித உயிர்கள் மற்றும் உடமையை காக்கும் பணியில் ஈடுபடும் தீயணைப்பு வீரர்களின் உயிரையும் பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா தீயணைப்பு வீரர்களின் பாதுகாப்பிற்காக கையுறைகளுடன் கூடிய 3 அடுக்கு பாதுகாப்பு உடைகள், தலைக்கவசம், சுவாசத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் என 28 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன தற்காப்பு உடைகள் வாங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த தற்காப்பு உடைகள் மாநிலங்களில் உள்ள 304 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களில் உள்ள 1980 நபர்களுக்கு வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு தீயணைப்பு பணியை மேலும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.